ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மசாலா பூரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பூரி செய்கிறதுக்கு நம்ம 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த பூரி பார்த்திங்கன்னா நார்மலாக செய்கிற பூரியை விட உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது, நீங்கள் வெறும் பூரியே சாப்பிடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நறுக்குன கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்கும். கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பூரியில் விரிசல் விட்டுடும். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பூரிக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பூரி மாவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு பூரியும் நல்லா உப்பலாம் வரும். அதே சமயம் உங்களுக்கு ஆயில் அவ்வளோவா இழுக்காது. பூரியில் உங்களுக்கு ஆயில்லெஸ் பூரியாக கிடைக்கும். அதனால் நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும், அப்போனா தான் உங்களுக்கு பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். பூரிக்கு திரட்டுற மாவு ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அதே போல் பூரி திரட்டும் போது நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணாமல் எண்ணெய் யூஸ் பண்ணி பூரியை திரட்டுங்க. நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிலெலாம் ரொம்ப கருப்பாக ஆகிடும், அதை ரீயூஸ் கூட பண்ண முடியாது. அதனால் எண்ணெய் வச்சு 2 பக்கமும் நல்லா எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் பூரியை நீங்கள் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லாமே மீடியம் சைஸாக பால்ஸாக எடுத்து வச்சுக்கிறேன். அது உருட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் எண்ணெய் வச்சு எல்லாம் நல்லா திரட்டிக்கலாம். ஒரு தின்னாக இருக்கிற மாதிரி நல்லா திரட்டினீங்கன்னா உங்களுக்கு பூரி நல்லா உப்பலாக கிடைக்கும். அதே போல் பூரி ரெடி பண்ணும்போது முதல்ல ரொம்ப நேரமாக ரெடி பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா பூரி உப்பாமல் இருக்கும். அதாவது நீங்கள் கடைசியாக தேய்ச்சி வச்சிங்களா, அது ரொம்ப நல்லா உப்பி வரும். நீங்கள் தேய்ச்ச பூரி பார்த்திங்கன்னா நல்லாவே உப்பாது, அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். அதனால் அப்பப்போ தேய்ச்சி அப்பப்போ பூரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல புஃப்னு கிடைக்கும். அதே போல் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்ல ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு பூரி ரொம்ப போட்ட உடனே கரிஞ்சு போயிடும். அதனால் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆன பிறகு பூரியை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயை பூரியில் தெளித்து விட்டிங்கன்னா அந்த பூரி ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே பஃப்னு இருக்கும். சீக்கிரமாக அமுங்காது, ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.